ஃபோன் வாங்கலாமா? சுமதி, அதாவது இஎம்ஐயில் நீ வந்து ஒரு இஎம்ஐயில் வந்து ஒரு ஃபோன் வந்து என்கிட்ட வாங்கி கேட்குற. ஓகே. ஆனால் இப்போ ஒரு டிவி வாங்குகிறோம். நம்ம இந்த வாங்கியிருக்க டிவி இருக்குது பார்த்தியா, இந்த டிவி வாங்கியிருக்கோம். இந்த டிவி வந்து 50,000 போட்டு வாங்கணும். ஆனால் அந்த டிவி வந்து வாங்கி 5 வருஷம் ஆச்சு, அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னால் 50,000ன்றது இப்போ வந்து பார்த்தா இந்த டிவியோட விலை வந்து 30,000 தான். ஓகே. இந்த கம்ப்யூட்டர் வந்து நம்ம வந்து 70,000 கொடுத்து வாங்கணும். இன்றைக்கும் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் வந்து ஒரிஜினல் ரேட் வந்து 70,000 தான். ஓகே, அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்குகிற ஒரு மொபைல் வந்து 4 மாதம் 5 மாதம் கழித்து அந்த மொபைலுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 15,000க்கு வந்துடுது. இதை கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஓகே. ஆனால் நீ வந்து இஎம்ஐ வந்து ஒரு 2 இயர்ஸ் நீ போட்டிருப்ப. ஆனால் அந்த 2 இயர்ஸுக்குள்ளே இந்த மொபைல் வந்து திருடு போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேண்ட்லிங் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா ரிப்பேர் ஆகி அந்த மொபைலை வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உனக்கு வந்து அந்த இஎம்ஐ வந்து கட்டுறதுக்கு வந்து மனசு வராது. ஏன்னா மொபைல் வந்து உன் கையில் வந்து புதுசாகவே இருந்துச்சுன்னா உன்னால் வந்து அந்த இஎம்ஐயை வந்து கட்டுறதுக்குள்ள மனசு வரும். இது வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறதுன்னா மென்டலாக வந்து தோன்ற ஒரு சில பிரச்சனைகள். ஓகே. அதனால் என்ன சொல்கிறதுன்னா ஒரு சில பொருட்களை வந்து இஎம்ஐயில் வந்து வாங்கிறத தவிர்க்கிறது மிகவும் நல்லது. அதில் வந்து பார்த்தோன்னா இந்த மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப நல்லது. நம்ம மொபைல் இஎம்ஐ வந்து நம்ம கட்டுறதை விட்டுட்டோம்னா ஃபைனான்ஸ்காரன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நிற்பான். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம ஃபைனான்ஸ்காரங்களோட நம்ம வந்து மல்லு கட்ட வேண்டியது வரும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு 30,000 மொபைலுக்கு வந்து நீ கட்ட வேண்டிய இஎம்ஐ வந்து பார்த்தோன்னா 40-45,000 ஆயிரும். ஆனால் கடைசியில் பார்த்தா 45,000 ரூபாய்க்கு வந்து ஒர்த்து வந்து நம்ம கையில் இருக்காது. அந்த மொபைல் வந்து நம்ம கையில் இருக்கவே இருக்காது. இல்லாத ஒரு பொருளுக்கு வந்து திருப்பி இஎம்ஐ கட்டணுன்றது நமக்கும் வந்து ரொம்ப வலிக்கத்தான் செய்யும். சரியா? அதனால் வந்து இஎம்ஐ, அதாவது மொபைல் ஃபோன் வந்து இஎம்ஐயில் வாங்குறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. உதாரணத்துக்கு எடுத்தால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு லேடி வந்து 16,000 ரூபாய்க்கு வந்து ஒரு மொபைல் வாங்கியிருக்காங்க. அதுக்கு இஎம்ஐ வந்து மாதம் வந்து 1,500 ரூபா என்னமோ கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்தா மொபைல் வந்து மிஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா வந்து இஎம்ஐ கட்டுறதை விட்டுருச்சு. கடைசியில் அந்த மீதி பேலன்ஸுக்கு அவங்க வட்டி போட்டு கடைசியில் எத்தனை 70,000 என்னமோ வந்து நின்றுருக்கு. அதை கட்ட சொல்லி அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்க இந்த அம்மா வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு ஏதோ அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணி அது டிவி வரைக்கும் வந்துருந்துச்சு. இதை நான் சொல்லலை, டிவியில் இருக்குது. அதனால் பெஸ்ட்டு வந்து மொபைல் ஃபோன் வந்து இஎம்ஐயில் வாங்குறத அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதே இது வந்து 30,000 மொபைல் வந்து மிஞ்சி போனால் ஒரு 3 மந்த்து 4 மந்த்து ஒரு 6 மந்த்து கழித்து அதே 30,000 மொபைல் 10,000 ரூபாய்க்குள்ளே வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து வேணால் அந்த மாடலை ஒரு 4-5 மாதம் வெயிட் பண்ணி ஒரு 10,000 8,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறது பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா இதே ஸ்மார்ட் ஃபோனு 5,000-6,000 ரூபாய்க்கெல்லாம் வந்து நல்ல மாடல்ஸ்லாம் கிடைக்குது. நம்ம வந்து எல்லா இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏதோ வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் பெஸ்ட்டு வந்து கம்மியான விலையில் உள்ள மொபைலே வாங்குறது பெஸ்ட்டு. அது கேஷ் கொடுத்து வாங்குறது பெஸ்ட்டு. சரியா? ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறத பார்த்து வாங்கலாம். சரியா? எந்த மொபைல் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி கூட வாங்கிடுவோம். சரியா? இஎம்ஐ வந்து நம்ம வந்து இஎம்ஐயில் போக வேண்டாம். மொபைல் போடுறதுக்கு இஎம்ஐக்கு போக வேண்டாம். ஓகே. சரி.